இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வியில் முதலிடம் என்று ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் புகழாரம் சூட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் திமுக மேற்கு ஒன்றிய மற்றும் பேரூர் கிளைக்கழக பாக இளைஞரணி அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞரணி சார்பில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திமுகவில் தான் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாகவும் தாவேகா கார்ப்பரேட் கம்பெனி எனவும் விமர்சித்தார். எம்ஜிஆர் கூட நடிகர் தான் என்று கூறிய அவர் திமுகவில் பொறுப்பிலிருந்து முதலமைச்சரானதாகவும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழகம்தான் சத்துணவு, மருத்துவம், கல்வி போன்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி முதல் மாநிலமாக திகழ்ந்து வருவதாக பெருமிதம் கூறினார். ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. எம்ஜிஆர்களை இருந்தான்னு சொன்ன எம்ஜிஆர் சும்மா வந்தல ஆட்சிக்கு கலைஞரோடு இருந்து நீண்ட நாள் நெடிய பயணமாயிருந்து அவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அதுதான் தவிர அவரும் சினிமா நடிகர் உடனே வந்துடல அவரு. அதனால அவர் பிரிஞ்சு இவர் எம்ஜிஆர் இவர் பொருளாளரே வந்துக்கிறார் பொழுது. அதனால அப்படியெல்லாம் இருந்த இன்னைக்கு நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைத்த காளான் என்று சொல்லி நிறைய நண்பர்கள் வீறு நட போடுகிறார்கள். ஊடகத்தில் எல்லாம் அவர்கள் தான் இளைஞர் இருக்காங்க, நம்ம கிட்ட இளைஞர் இல்லைன்னு சொல்லலாம். காலம் தொட்டு நம்ம எல்லாம் இளைஞர் பாசாரை கொடுத்தாங்க, நற்பணி மன்றம் வச்சிருக்காங்க, இளைஞர் வச்சிருக்காங்க. அயராக உழைத்து கொண்டு இருக்கிறார். அதை உழைத்த பிறகுதான் அடுத்த கட்ட 5ஆம் தலைமுறைக்கு ஒரு ஆள் தயார் பண்ணி கொண்டுக்கிறேன்னு சொன்னா இப்படியெல்லாம் உழைத்து தான் உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆகிக்கிறாங்க. ஏன் உதாரணம் சொன்ன வெள்ளக்கோயில் சாமிநாதன் இளைஞரணியாக தான் திருப்பி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சராக. இது மாதிரி இங்கே நம்ம இருக்கிற அண்ணாதுரை கூட நம்முடைய தொகுதியிலே இருக்கிறவர் கூட இளைஞரணியாக இருந்தால் இன்னைக்கு பார்லிமெண்ட் 2 முறை பார்க்குறாரு.